அதிமுக கூட்டணி வந்து பலப்படுத்தாம பாஜக ஒரு பக்கம் முயற்சி செய்யறாங்க அப்படின்ற ஒரு டாக் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு சார். ஏன்னா அவங்களுக்கு அதிக சீட்டு அதன் மூலமா கிடைக்கும்னு அது எந்த அளவுக்கு உண்மை சார் நீங்க இல்ல பாக்குறீங்க? அதாவது பாஜகவை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு 30 எம்எல்ஏ உள்ள தள்ளணும்னு பாக்குறாங்க, சட்டப்பேரவைக்குள்ள அனுப்பணும்னு பாக்குறாங்க. அதை வச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா 29 அவங்களுடைய கணக்கு பெரிய கணக்கு, ஒரே நாடு ஒரே தேர்தல் கணக்கு. ஸோ அதிமுக கபலீகரம் பண்ணி அந்த இடத்துக்கு இவங்க வரணும்னு பாக்குறாங்க. அதுக்கு ஒரு தடையா விஜய் இருக்கிறாரு. ஸோ அதனால இப்போ விஜயை எப்படி கொண்டு வர்றது அப்படின்ற படம்லாம் இப்போ போயிட்டு இருக்குது. புரியுதுங்களா? அது வாய்ப்பு இருக்கு சார். 30 எம்எல்ஏக்கள் வர வைக்கிறது அப்படின்றது. இல்லைங்க, அவங்க கிட்ட என்ன இருக்குது? இவிஎம் இருக்குது, தேர்தல் ஆணையம் இருக்குது, இப்போ எஸ்ஐஆர் நடத்துறாங்க. எப்படி இப்போ நான் இப்படிதானே சொன்னோம் நம்ம பீகார்ல யாராவது ஒரு ஓட்டு போடுறேன்னு சொன்னாங்களா? 1.5 கோடி பேருக்கு 10,000 ரூபா போட்டாருங்க கணக்குல. சரியா போச்சா? 5,000 கோடி கண்ணு முன்னாடி போட்டாங்க. நடக்கலையா தேர்தல்? ஜெயிக்கலையா அவங்க? அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு என்ன வச்சிருக்கிறாங்கன்றது தெரியாத. ஒண்ணு மட்டும் தெரியும், அந்த 2,000 ரூபா 4 மாசம் ஒரு முறை கொடுப்பாங்களே, அந்த ஒரு இது வந்துட்டு தேர்தலுக்கு முன்னாடி கரெக்டா வந்துட்டு விவசாயிகளுடைய கணக்குல வந்துடும். அதை தவிர வேற என்ன பண்றாங்கன்றதை பார்ப்போம். ஸோ அவங்க எதிர்பார்க்கறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இல்ல அவர் ஒரு கணக்கோட வராரு, தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தாது. பிஜேபினால தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில ஒரு தாக்கம், ஐயோ அண்ணா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இங்க இருக்கிற ஊடகங்கள் வந்துட்டு அவர் பெருசா பேசும்போது அவரை காட்டிக்கிட்டே இருக்க போறாங்க, அவ்வளவு தவிர வேற எதுவுமே கிடையாது. இம்பாக்ட்லாம் எதுவுமே இல்லை.